ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நமக்கு என்ன பார்க்க செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை தொடப்பம் வாங்குறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள், அதாவது அதோடைய ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக தொடப்பம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நம்மளுடைய வாழ்வின் ஏற்ற தாழ்வு எல்லாம் தீர்மானிக்கக்கூடியது அந்த தொடப்பம் தான். அந்த தொடப்பம் ஒரு மகாலட்சுமி அம்மையாரின் அம்சம் பொருந்தியது. அதனால் அதை நம்ம கையாளுறதுலேயும் சரி, வாங்குறதுலேயும் சரி, அதை பயன்படுத்தும் முறையிலும் சரி, அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்தோன்னா நம்ம நம்ம வாழ்க்கையில் சகல விதமான செல்வமும் ஐஸ்வர்யம் பெற்று வாழலாம். சரி, அதாவது இந்த தொடப்பம் நம்ம எந்த அளவுக்கு அதை சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறோமோ, அதாவது அதை தொடப்பத்தில் முடி அந்த மாதிரிலாம் இருக்கும், அழுகலாம். அந்த மாதிரிலாம் நம்ம வைக்கக்கூடாது. அது மகாலட்சுமி அம்மையாரை அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாகும். அதே மாதிரி இந்த தொடப்பத்தை நம்ம படுக்கவும் போடக்கூடாது. அதாவது நம்ம செல்வம் உயராது, நமக்கு பணம் வீண் விரயமாகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி இந்த தொடப்பத்தை நம்ம கைப்பிடி கீழே வச்சு அந்த கூட்டுறது மேலே இருக்கிற மாதிரி நம்ம வைக்கக்கூடாது. அதாவது அப்படி வைக்கும் பொழுது அது ஒரு தலைவிரி கோலமாக இருக்கிறதா ஒரு அர்த்தம். எப்படி ஒரு பெண் வீட்டுக்குள்ளே தலைவிரித்து போட்டு சுற்றக்கூடாதோ, அதே மாதிரி தொடப்பமும் அப்படி வச்சோன்னா அதே அர்த்தம் தான் வரும். அதனால் தொடப்பத்தை அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ நம்ம தொடப்பம் என்றைக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை. அதாவது ஒரு தொடப்பம் நம்ம செவ்வாய்க்கிழமை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் சண்டை சச்சரவு ஏற்படும். நம்ம சந்தோஷமாக நம்மளால் இருக்க முடியாது. தேவையில்லாததுக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமை தொடப்பம் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு கிழமை என்னது வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சனிக்கிழமை தொடப்பம் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். எதுக்குன்னா, சனிக்கிழமை நம்ம தொடப்பம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் தீராத நோய் நொடிகள் வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதாவது ஏதோ ஒரு நோயில் யாராவது ஒரு இது நம்மளுடைய பணம் வீண் விரயம் ஆகிக்கொண்டே இருக்கும். நம்மளால் சேமிக்கவே முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை தொடப்பம் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். தொடப்பம் வாங்குறதுக்கு உகந்த நாள் எது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்குறோம். அது மேலே ஐக்கானில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு இந்த மாதிரி நல்ல நாளில் தொடப்பம் வாங்கி வாழ்வில் சகல விதமான செல்வங்களும் பெறுங்கள். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயந்தான். ஆனாலும் இதை நம்ம பின்பற்றி வந்தோன்னா நம்ம வாழ்வில் நிச்சயமாக முன்னேறலாம்.